பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. உங்கள் ராசியின் அதிபதி ராஜ கிரகம் ஆகிய சூரியன் என்பதால் ராஜபோகத்துடன் இருக்க விரும்புவீர்கள். நீங்கள் ஒரு முடிவு எடுத்துவிட்டால் எந்த காரணத்தை கொண்டும் அதை மாற்றிக்கொள்வது என்பது உங்கள் அகராதியிலே இல்லை. சிந்தனை, சொல், செயல் என்று அனைத்திலும் வேகம் காட்டும் நீங்கள் அதற்கான பலனையும் உடனே எதிர்பார்ப்பீர்கள். பின்னால் இருந்து குறை கூறுவதும் உடன் இருந்தே துரோகம் செய்வதும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உணவு விஷயத்தை பொறுத்தவரை சூடாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டும் என்றே விரும்புவீர்கள். இந்த ராசிக்கு 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் வருவதால் பணத்துக்கு குறைவு இருக்காது. ஆனால் கையில் தங்காதபடி செலவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். புதன் பேச்சுக்கு அதிபதி என்பதால் யோசித்து அந்த கணமே பளிச்சென்று பேசுவீர்கள். சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானம் ஆகிய 4ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானம் ஆகிய 9ஆம் இடத்துக்கு செவ்வாயே வருகிறார். சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் என்பதால் பெற்றோர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். அவர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் ஆயுள் ஸ்தானம் ஆகிய 8ஆம் இடத்துக்கு குரு அதிபதியாக இருப்பதால் நல்ல குணங்களுடன் கூடிய பிள்ளைகள் பிறப்பார்கள். 6 மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனி வருவதால் உங்களுடைய வாழ்க்கை துணை திறமை மிக்கவராக இருப்பார்கள். படித்த படிப்புக்கும் செய்யும் வேலைக்கும் சம்பந்தம் இருக்காது. பெரும்பாலும் சிலரை வைத்து வேலை வாங்கும் தொழில்தான் அமையும். பெயர், பணம், புகழ் ஒன்றாக கிடைக்கும் துறை அல்லது பதவியை தேர்ந்தெடுத்து கிடைக்கும் வரை காத்திருந்து சேருவீர்கள். சூரியன் சிவன் கோத்திரத்தை சேர்ந்தவர். சிவனுடைய அம்சமாகவே சூரியன் விளங்குகிறார். சூரியன் நெருப்பு குழம்பாக கொதிக்கும் கிரகம். இவ்வாறு பூலோகத்தில் சூரியனுக்கு நிகராக ஒரு தலமெனில் அது திருவண்ணாமலையே ஆகும். கொழுந்துவிட்ட அக்னியானது கருணையின் பொருட்டு இங்கு மலையாக குளிர்ந்துள்ளது. சிவனே மலையாகவும் மலையே சிவமாகவும் பிரிக்க முடியாதபடி விளங்குகின்றது. சூரியன் எப்படி எல்லாவற்றுக்கும் மையமாக உள்ளதோ அதேபோல் பூமியினுடைய மையமாக திருவண்ணாமலை தலம் விளங்குவதாக ஸ்காந்த புராணம் விவரிக்கின்றது. ஏற்றம், ஏமாற்றம் என்ற மாறுபட்ட நிலையை நீங்கள் கடந்து முன்னேற்றம் என்று உயர அந்த உயரமான திருவண்ணாமலையையும் அருணாச்சலேஸ்வரரையும் வணங்கி வாருங்கள். உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். தமிழ் மாதங்களில் ஆவணி மாதம் துவக்கம் இந்த ராசியில்தான் ஆரம்பிக்கின்றது. இதன் அதிபதி சூரிய பகவான் பிதிர்காரகன் என்றும் ஆத்மகாரர்கள் என்றும் போற்றப்படுகின்றார். சூரியன் ஜாதகத்தில் சிவனின் அம்சமாக போற்றப்படுகிறார். இது ஒரு ஆண் ராசி. நீர்நிலைகள் இல்லாத மலைக்காடு வானந்திரங்களை குறிக்கும் ராசி இது. தோற்றத்தில் கம்பீரமானவர்கள், நடையில் மிடுக்கு, முகத்தில் கடுமை, எல்லாமே மற்றவர்களை அடக்கி ஆள்வார்களே தவிர அடங்கி போவதில்லை. இந்த ராசியில் பிறந்த பெண்கள் தங்கள் கணவனை தனக்கு மிஞ்சி செயல்பட முடியாமல் வைத்துக் கொள்வார்கள். நிர்வாக திறமையும் சலிக்காத உழைப்பும் உள்ளவர்கள். நன்றி மறவாத குணம் இருக்கும். அன்பும் பண்பு, மரியாதை, தெய்வ பக்தி நிறைந்தவர்கள். வழி வம்புக்கு போவதில்லை, வந்தால் அடக்காமல் விடுவதில்லை. மேற்பார்வை, நிர்வாகத்திறன் கொண்ட இவர்கள் அடிமை வேலை செய்ய விரும்புவது இல்லை. சுயேட்சை கொள்கை கொண்டவர்களாக இருந்தாலும் அடுத்தவர் அபிப்பிராயங்களை கேட்கவும் செய்வார்கள். ஆனால் முடிவு மட்டும் இவர்களுடையது. பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை சுகமாக அமைவதில்லை. மனைவி அல்லது கணவன் ஒத்து கருத்து உடையவர்கள் இல்லை. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆவணி மாதம் சூன்ய மாதமாகும். எந்த ஒரு சுப காரியங்களும் இந்த ஆவணி மாதத்தில் செய்யக்கூடாது. இது ஒரு முரட்டு சுபாவம் கொண்ட ஆண் ராசியாகும். இது ஒரு சத்துவ குணமுடைய ராசியாகும். சிம்ம ராசியை மலட்டு ராசி என்றும் அழைப்பர். இது பகலில் வலுவான ராசியாக கருதப்படுகின்றது. அதிக கோபமுடைய முரட்டு சுபாவமுடைய ராசி என்றும் அழைக்கப்படுகின்றது. காட்டில் வாழும் ஜீவன்களை குறிக்கும் ராசியாகும். மேலும் நடந்து செல்லும் உயிர்களை குறிக்கும் ராசியாகும். இந்த ராசியின் மக நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 பாதங்களும், பூரம் நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 பாதங்களும், உத்திர நட்சத்திரத்தின் முதல் பாதமும் அடங்கியுள்ளது. 120 டிகிரி முதல் 150 டிகிரி வரை வான் மண்டலத்தில் இந்த ராசி வியாபித்துள்ளது. இந்த ராசியில் சூரியன் மட்டும் ஆட்சியாகவும், சந்திரன், செவ்வாய், புதன், குரு ஆகிய கிரகங்கள் நட்பாகவும், சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் பகை பெற்றும் ஆட்சி செலுத்துகின்றன. உங்கள் ராசிக்கான உடல் அமைப்பு பற்றிய பொது பலன்கள். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் நல்ல உயரம் உடையவர்கள். ஓரளவு நல்ல அகன்ற தோள்களையும் அகன்ற நெற்றியையும் உடையவர்கள். நல்ல சதைப்பற்றுடைய உருவ அமைப்பு உடையவர்கள்.
சிம்மம் நெருப்பு கிரகம் ஆதலால் நல்ல கம்பீரமான உடல் அமைப்புடன் கம்பீரமான பேச்சாற்றலும் உடையவர்கள். நல்ல முரட்டு சுபாவம் உடைய உடல் அமைப்பை ஓரளவு பெற்று இருப்பார்கள். உடலில் உள்ள எலும்புகள் வலுப்பெற்று நல்ல அழகுடன் விளங்குவார்கள். உங்கள் ராசிக்கான குணாதிசயங்கள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் தாராள மனப்பான்மையுடன் பெருந்தன்மை உடைய குணமுடையவர்கள். எப்பொழுதும் சுறுசுறுப்புடனும் துடிப்புடனும் செயல்படுவார்கள். நல்ல பரந்த உள்ளம் உடையவர்கள். நல்ல இரக்க குணம் உடையவர்கள். எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் விருப்பமுடையவர்கள். தங்களை நம்பி வந்தவர்களை ஏமாற்றாத குணமுடையவர்கள். எப்பொழுதும் தங்களை முன்னிலைப்படுத்தி செயல்படுத்துவதில் ஆர்வம் உடையவர்கள். தங்களுக்கு அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதில் ஆர்வம் உடையவர்கள். தங்களை உயர்த்தியும் மற்றவர்களை தாழ்த்தியும் பேசுவர். தனக்கு நிகர் யாருமில்லை என்ற எண்ணம் உடையவர்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு அநேக நண்பர்கள் இருந்தாலும் பெரும்பாலும் தனிமையே அதிகம் விரும்புவார்கள். தங்கள் உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் நன்கு அனுசரித்து அவர்கள் விருப்பப்படி நடந்து அவர்களிடம் நற்பெயர் பெறுவர். தங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் அனுசரித்து அவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும் இயல்புடையவர்கள். அதிகம் பேசுவதை தவிர்த்து ஒரு காரியத்தை செயலாற்றுவதில் எப்பொழுதும் ஆர்வமுடன் இருப்பர். தனக்கு இடப்பட்ட வேலை அல்லது கட்டளையை உடனே மேற்கொண்டு அதை வெற்றிகரமாக முடிப்பதில் அரும்பாடுபடுவர். மற்றவர் பேசுவதை கேட்டு ஒரு காரியத்தை நிறைவேற்றும் ஆற்றல் உடையவர்கள். நவகிரகங்களின் சூரியன் அரசன் ஆவார். எனவே இந்த ராசியில் பிறந்தவர்கள் அரசருக்கு ஒப்பான ஏதாவது ஒரு பதவியில் அல்லது அரசு சார்ந்த அல்லது தனியார் துறையில் பெரும் பதவி வகிப்பர். ஒன்றும் இல்லை என்றாலும் ஏதாவது ஒரு நிறுவனம் அல்லது சங்கம் இவற்றை தலைமையேற்று நடத்தும் வாய்ப்பு பெறுவர். தங்களது எண்ணம் ஆசைகள் நிறைவேற கடினமாக உழைக்கும் இவர்கள் யாரையும் எளிதில் நம்பி செயல்படுவார்கள். எல்லோரையும் ஒரே மாதிரி சீர்தூக்கும் எண்ணம் உடையவர்கள். இவர்களை உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஏமாற்றுவார்கள். தங்களை பற்றி பெருமையாக யார் பேசினாலும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய தயங்காமல் இயல்பாகவே மற்றவர்களுக்கு உதவி புரியும் இவர்கள் கொடைத்தன்மை மிக்கவர்கள். அதே சமயம் பொய் பேசுபவர்களையும் எதிர்த்து பெரிய அளவில் குரல் கொடுப்பார்கள். எப்பொழுதும் தலைமை ஏற்பதை மட்டுமே விரும்புவார்கள். இந்த சிம்ம ராசி ஒரு நிலையான ராசி என்பதால் இதில் பிறந்தவர்கள் மிகவும் பிடிவாத குணமும் அலட்சிய மனோபாவத்துடனும் நடந்து கொள்வார்கள். கடமை உணர்வு உள்ளவர்கள். அதே சமயம் மற்றவர்களை அரவணைத்து செல்வதில் வல்லவர்கள். எந்த ஒரு காரியத்திலும் அரை மனதுடன் செயல்படாமல் முழு திருப்தியுடனும் ஈடுபாடுடனும் செயல்படுவார்கள். இயல்பாகவே அதிகாரம் செய்து ஆதிக்கம் செலுத்தும் எண்ணமுடையவர்கள். உங்கள் ராசிக்கான பொருளாதாரம் குறித்த பொது பலன்கள். பொருளாதாரத்தில் இவர்களுக்கு 2வது வீடாக மற்றும் 11ஆம் வீடாக புதன் வருவதால் எப்பொழுதும் கையில் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். கேட்ட இடத்தில் எல்லாம் இவர்களுக்கு கடன் கிடைக்க வாய்ப்பு அதிகம். கொடுத்த பணம் வருவதில் சிறிது தடை ஏற்பட்டாலும் அந்த பணம் பொருள் தவணை முறையில் வந்து சேருவதற்கான வழிகள் ஏராளமாக உள்ளன. எப்பொழுதும் கையில் பணம் பொருள் நகைகள் இவைகளை வைத்திருப்பார்கள். வங்கியில் பெருமளவு இருப்பு இருந்து கொண்டே இருக்கும். நன்கு செலவு செய்வர். தாராளமாக மற்றவர்களுக்கு உதவி புரிவர். இவர்களிடம் பண உதவி கேட்டு வருபவர்களுக்கு இல்லை என்று கூறாது உதவி புரிவதில் வல்லவர். இல்லை என்று இல்லாமல் ஏதாவது ஒரு உதவி அல்லது தர்மம் செய்து கொண்டே இருப்பார்கள். பணம் வந்து போய் கொண்டு இருக்கும். உங்கள் ராசிக்கான திருமணம் குறித்த பொது பலன்கள். இந்த ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே அழகானவர்கள். குறிப்பாக ஆண்கள் பெண்களால் அதிகம் விரும்பப்படுபவர்கள். மேலும் காதல் திருமணம் செய்வதில் ஆர்வமும் காதல் வயப்படுவதில் மிகவும் விருப்பமுள்ளவர்கள். தங்கள் மனைவியின் மேல் பற்றும் பாசமும் உடைய இவர்கள் தங்கள் மனைவியை பற்றி மற்றவர்கள் பேசுவதை பொறுக்க மாட்டார்கள். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரித்தே காணப்படும். மேலும் மனைவி அழகானவளாகவும் கணவன் மேல் பற்று உள்ளவளாகவும் ஓரளவு வேலை பார்க்கும் பெண்ணாகவும் அமைவாள். அப்பெண்ணால் கணவன் மனைவியிடையே நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். நல்ல குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளால் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டாகும். உங்கள் ராசிக்கான நோய் மற்றும் கடன் குறித்த பொது பலன்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு அவ்வளவு எளிதில் நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. மேலும் நோய் ஏற்பட்டாலும் எளிதில் குணமாகிவிடும். சிம்ம ராசி என்றால் உடலில் மார்பு இருதய பகுதி குறிக்கும். மேலும் முதுகு தண்டுவடம் மற்றும் தசைகள் முதுகெலும்புகள் இவற்றில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. மேலும் காக்கா வலிப்பு, மார்பில் வலி, அடிக்கடி கிறுகிறுப்பு, மயக்கம் போன்ற நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மேலும் மூட்டு, கால், கணுக்கால், பாதங்களில் பிரச்சனைகள் ஏற்படும்.
அடிக்கடி கோபப்படுவது, உணர்ச்சி வசப்படுவது இந்த ராசிக்காரர்களுக்கு கைவந்த கலையாகும். எனவே கோபத்தையும் உணர்ச்சி வசப்படுவதையும் பெருமளவில் குறைத்து கொள்ள வேண்டும். கடன் வாங்குவதற்கு இந்த ராசிக்காரர்கள் தயங்க மாட்டார்கள். அதே சமயம் கடன் கொடுப்பதற்கும் தயங்க மாட்டார்கள். கொடுத்த பணத்தை கேட்காத இவர்கள் வாங்கிய பணத்தையும் அவ்வளவு எளிதில் கொடுக்க மாட்டார்கள். இடம், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்க கடன் தருவார்கள். குழந்தைகளின் படிப்பு செலவிற்காகவும் நிறைய கடன் வாங்குவார்கள். ஒரு கடனை அடைக்க மற்றொரு இடத்தில் கடன் வாங்கி பழைய கடனை அடைப்பர். உங்கள் ராசிக்கான வேலை மற்றும் தொழில் குறித்த பலன்கள். சிம்ம ராசிக்கு 6வது ராசி சனியின் வீடாக வருவதாலும் 10ஆம் வீடாக சுக்கிரன் ராசி அமைவதாலும் மத்திய மாநில அரசுகளில் வேலை பார்க்க வாய்ப்புகள் அமையும். மேலும் பெயர் போன கம்பெனிகளில் வேலை பார்க்க சந்தர்ப்பம் அமையும். மேலும் வேலையின் காரணமாக ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் அமையும். சனி சுக்கிரன் வேலைக்குரிய கிரகமாக வருவதால் சனியின்படி அடிமைக்கு மற்றவர்களுக்கு கீழ் பணிபுரிய வாய்ப்புகள் அமையும். சுக்கிரன் கலைக்கு காரணமான கிரகம். ஆதலால் மருந்து, கண்ணாடி, ஆபரணங்கள், சினிமா, நாடகம், நடனம் போன்ற துறைகளில் ஈடுபட வழிவகுக்கும். மேலும் சுயதொழில் அல்லது கூட்டு தொழில் என்பதும் 7வது வீடாக சனி வருவதால் சனியின் ஆதிபத்தியத்திற்கு கட்டுப்பட்ட தொழில்கள், மேலும் சிறு தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகள், சேவைத்துறைகள், போக்குவரத்து, தகவல் தொடர்பு துறைகளில் ஈடுபட்டு தொழில் புரிய கிரகங்கள் வழிவகுக்கும். ஒவ்வொரு ஜாதகமும் மற்றும் ஒன்றை காட்டிலும் வித்தியாசமானது. ஒரு ஜாதகம் போல் மற்றவர்கள் ஜாதகம் அமைவதில்லை. மேலும் இந்த விஞ்ஞான யுகத்தில் ஏகப்பட்ட வேலை மற்றும் தொழில்கள் உள்ளன. அவையெல்லாம் இங்கு விரிவாக குறிப்பிட முடியாமல் போனாலும் அவரது தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்தே படிப்பு, வேலை, தொழில் இவற்றை சரியாக குறிப்பிட முடியும். சிம்ம ராசிக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் புதன், வெள்ளி. அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, வெண்மை. அதிர்ஷ்ட கற்கள் மரகத பச்சை, வைரம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.